அம்மா, நீங்க சொன்ன ஊட்ஸ் தேசம் இதுதானாமா? ஆமாண்டா ராசா, இதுதான். யோபு ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவார் பாரு. அம்மா, நீங்க அவரை ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன்பா. யோபு ஐயாவோட பேரை கேட்ட மாத்திரத்துல 8 கண்ணு விட்டெரியும். அவர் இந்த பக்கம் வர்றாருன்னு வச்சுக்கேன், இங்க இருக்கிற பசங்க எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க. வயசானவங்க எந்திரிச்சு நிப்பாங்க. பிரபுக்கள் பேசுறத நிறுத்திட்டு வாய பொத்திக்குவாங்க. பெரியவங்க சத்தம் எல்லாம் அடங்கி அவங்களோட நாக்கு அவங்க மேல் வாயோட ஒட்டிக்கும். யோபு ஐயாவுக்கு அவ்வளவு மரியாதையா? மானே, பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காது, பதவி இருக்கிற இடத்துல பரிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா யோபு ஐயா அப்படி கிடையாதுப்பா. அவர்கிட்ட பணமும் இருக்கு, பக்தியும் இருக்கு. இந்த பகுதியில உள்ள மனுஷங்கள்லயே பெரிய பணக்காரர்னா அவர்தான். அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு தெரிஞ்சா நீ அசந்து போயிடுவ. அப்படியா? ஆமாண்டா, அவர்கிட்ட 7000 ஆடு. 7000-ஆ? எண்ணி பார்க்கவே ஒரு நாள் ஆயிருமே. இன்னும் கேளு, 3000 ஒட்டகம். 3000-ஆ? 3
போட்டு 3 பெரிய சைஃபர் போடுவாங்களே அதுவா? அடேங்கப்பா, அவ்ளோ ஓட்டமா இருக்குதா? ஆமாண்டா கண்ணு, அது மட்டும் இல்ல, 500 ஏர்மாடுங்க, 500 கழுதைங்க. அடியாத்தி, இவ்வளவா? ஏமா, இந்த மிருகங்களை கவனிக்க பெரிய வேலைக்காரங்க பட்டாளமே வேணுமே. ஆமாண்டா மகனே, இத்தனை மிருக ஜீவன்களுக்கும் சாப்பாடு, அத கவனிக்கிற ஆளுங்களுக்கு சாப்பாடு, அவங்க சம்பளம். யோசிச்சு பாரு, யோபு ஐயா எவ்வளவு பெரிய பணக்காரர்னு. எப்பா, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே. அப்ப யோபாயாவுக்கு எத்தனை பிள்ளைகளு? என்ன அப்படி கேட்டுட்ட? வானவில் மாதிரி 7 பையங்க, முக்கனி மாதிரி 3 பொண்ணுங்க. ஆக பிள்ளைங்க 10, எக்கச்சக்க சொத்து. கடவுள் அவரை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காருமா. ஆமாண்டா மகனே, இவ்வளவு சொத்து இருந்தும் அவர்கிட்ட பந்தா கிடையாது, தான் அப்படிங்கிற திமிரு கிடையாது. கடவுளுக்கு பயந்து நடக்கிறவருப்பா. அடங்கொப்ரானே, அதிசயமான இருக்கு. கொஞ்சம் காசு கையில இருந்தாலே மமதையோட திரியறதும் எல்லா கெட்ட பழக்கங்களுக்கும் அடிமையாகிறதும் தான் இந்த உலக வழக்கு. கை வரைக்கும் காசு இருந்தா நாம தான் அதுக்கு முதலாளி, கழுத்து வரைக்கும் காசு இருந்தா நமக்கு அது முதலாளி. ஆனா யோபு ஐயாவுக்கு கழுத்துக்கு மேல காசு இருந்தும் கூட கடவுளுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற மனுஷனா இருக்கார் தம்பி. யோபையா வாராரு, யோபையா வாராரு. பசங்களா கொஞ்சம் ஓரமா நில்லுங்கடா. டேய் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க பசங்களா. கொஞ்சம் மெல்ல பேசுங்க. அந்த பாரு, அந்த பாரு தம்பி, அந்த வர்றார் பாரு, அவர் தான் யோபு ஐயா. ஏன்பா இத்தனை பேர் இங்க நின்னுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஒருத்தரும் இந்த ஏழைய கவனிக்கலையா? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சகோதரி. நீங்க யாரு? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? ஐயா, நாங்க பக்கத்து ஊர்ல இருக்கோம். இது என் மகன். எங்க வீட்டுக்காரரு போன வருஷம் காச நோய் வந்து இறந்துட்டாருங்க ஐயா. எங்களுக்கு சொந்தம்னு யாரும் இல்லை, ரொம்ப கஷ்ட ஜீவனமா இருக்கு. எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உபயோகமா இருக்குங்க ஐயா. நான் மானத்தோட வாழணும்னு விரும்புறேங்க ஐயா. கவலைப்படாதீங்க சகோதரி, என்ன உங்க சகோதரனா நினைச்சுக்கங்க. ஐயா, என்ன பார்த்தா சகோதரின்னு சொன்னீங்க, அது மட்டும் இல்லாம சகோதரனா வேற நினைக்க சொல்றீங்க. நான் விதவைன்னு தெரிஞ்ச இந்த ஆண்கள் அருவருப்போட தான் ஐயா பாக்குறாங்க. ஆனா முதல் முறையா ஒரு கண்ணியவானோட கண்களை இன்னைக்கு தான் ஐயா சந்திக்கிறேன். கவலைப்படாதீங்க சகோதரி, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இந்தாங்கம்மா, இந்த 100 வெள்ளிக்காசை வாங்கிக்கங்க. உங்களுக்கு எப்படி ஐயா நான் நன்றி சொல்றது? மகனே இங்க வாப்பா, இந்தப்பா. ஐயா என்னைய காப்பாத்துங்கயா. ஐயா 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 என்னைய காப்பாத்துங்கயா. ஐயா என்னைய காப்பாத்துங்கயா. என்ன விஷயம் சொல்லு நண்பா. ஐயா இவன் என்கிட்ட ஒரு 50 வெள்ளிக்காசு கடனா வாங்கிட்டு ஓடி போயிட்டாயா. இப்ப திரும்பி வந்திருக்காயா. கொடுத்த பணத்தை கேட்டதுக்கு நீ விரட்டிட்டு வராயா. ஓ, முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கிற தோழரே, இந்த பக்கம் திரும்பும். இவங்கிட்ட 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கினீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவனை யாருன்னே எனக்கு தெரியாது. இவங்கிட்ட நான் கடன் உடன் ஒண்ணும் வாங்கல. அதை ஏன் தலைய குனிஞ்சுக்கிட்டே சொல்ற? என் முகத்தை பார்த்து சொல்லு பாப்போம், என் கண்ணை பார்த்து பேசு. இவன்கிட்ட 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கினியா இல்லையா? இந்த பிரகாசமான கண்களை பார்த்தாலே பயமா இருக்க. ஆமாங்கய்யா, கடன் வாங்கினது உண்மைதான். என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. உடனே அந்த பணத்தை அவங்கிட்ட திருப்பி கொடு. வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டம் ஆயிடக்கூடாது. இனிமே
யாரையும் ஏமாத்தாத. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என் பேரு கோப்பன், இது கோப்பாயி. ஐயா வணக்கங்க. நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா? இல்லைங்கயா, புருஷன் பொண்டாட்டி. அதத்தான் நானும் சொன்னேன். சரி, என்ன விஷயம்? ஐயா, நாங்க 2 பேரும் நல்ல ஆடு மேய்ப்போங்க. ஆடுகளை எங்க பிள்ளைங்க மாதிரி பாத்துக்கோங்கய்யா. நாங்க 2 பேரும் வேலை இல்லாம இருக்கோம். அதான் ஐயா கிட்ட வேலை கேட்டு வந்தோங்கய்யா. ஓ அப்படியா? ஐயா, என் பொண்டாட்டி கோப்பாயி ஆடு மாதிரியே சத்தம் கொடுப்பா. இப்போ ஏதாவது ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவ ஆடு மாதிரியே சத்தம் கொடுத்து அந்த ஆட்டை கண்டுபிடிச்சிருவா. அப்படியா? கோபாயி, எங்க ஆடு மாதிரி கத்து பாப்போம். ஆகா, அப்படியே ஆடு கத்துன மாதிரியே இருக்கே. அட இது என்னங்க பெரிய விஷயம்? என் புருஷன் ஆடு கூடயே பேசுவாருங்க. என்னது, ஆடு கூட பேசுவாரா? கோப்பா, உன் மனைவி சொல்றது உண்மையா? ஆமாங்கய்யா. இப்படி ஆடு கத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பசியா இருக்குன்னு அர்த்தம். இப்படி அடி வயிற்றுலேருந்து கத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆடு குட்டியை தேடுதுன்னு அர்த்தம். இப்படி கத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டுக்கு வயித்த வலிக்குதுன்னு அர்த்தம். பேஸ் பேஸ், ஆட்டை பத்தி பெரிய ஆராய்ச்சியே பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க 2 பேரும் போய் என்னோட கண்காணிக்க பாருங்க. உங்க 2 பேருக்கும் 200 ஆடு ஒதுக்கி வைக்க சொல்றேன். இன்னைக்கே உங்க வேலையை தொடங்கலாம். ஐயா, சம்பளம் வயிறார சாப்பாடு கிடைக்கும், கை நிறைய சம்பளம் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷங்கய்யா. இன்னைக்கே நாங்க வேலையில சேர்ந்துக்கிறோம். மில்காள், என் அருமை தங்கையே, இன்னைக்கு உங்களுக்கு விருந்து சமைப்பதற்காக தென்னிந்தியாவிலிருந்து ஒரு சமையக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆகா, ஏதோ செட்டிநாட்டு உணவா, பால் பணியாரம், கொழுக்கட்டை, அது இதுன்னு புதுசு புதுசா சமைச்சு வச்சிருக்காங்க. சாப்பிட்டு தான் பாருங்களேன். அண்ணே, இதான் கொழுக்கட்டையா? ஆகா, என்ன ருசி, என்ன ருசி, பிரமாதம் போங்க. அண்ணா, போன வாரம் பெரிய அண்ணா வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம்ல, முந்திரி பருப்பு அரைச்சு அதோட ஜீனியும் நெய்யும் கலந்து சுட வச்ச மணல்ல ஒரு தட்டுல இந்த கலவைய வச்சு சூடுபடுத்தி நெய் உருகி முந்திரி பருப்பு பொடியும் ஜீனியும் கலந்து ஒரு திடமான பொருள் ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் மக்ரோனா. தின்ன தின்ன என்ன ருசி தெரியுமா? அண்ணே அண்ணே, முந்தின வாரம் 2வது அண்ணன் வீட்டுக்கு விருந்துக்கு போனோம்ல, அரேபியால இருந்து ஒரு சமையல்காரன் வந்திருந்தாரு. நெய்யோட அரிசிய வேக வச்சு அதோட ஆட்டுக்கறிய சேர்த்து பிரியாணின்னு ஒண்ணு செஞ்சாரு பாருங்க. வாழ்நாள்ல சாப்பிட்டதே இல்ல. அந்த ருசி இன்னும் என் நாக்கிலே நிக்கின்னா பாருங்களேன். என் சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு விருந்தோட ஒரு இனிய ஆடல் பாடலும் காத்திருக்கு. அப்படியா? ஆடல் பாடலா? கோபான், கோப்பாயி, இங்க வாங்க. இவங்க யாருன்னு? இவங்க 2 பேரும் புதுசா நம்ம அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இவங்க
ஆடல் பாடலில் சிறந்தவங்க. கோபால், கோபாயி, ஆரம்பிங்க உங்க நடனத்தை. இறைவன் வழியில் நடக்கும் போது இடரில் ஏதும் இல்லையே, இறைவாக்கை ஏற்றுக்கொண்டால் இன்பம் பொங்கும் வாழ்விலே. யோபு ஐயா சாட்சியாக வாழ்கிறாரு நம்மிலே. இறைவன் வழியில் நடக்கும் போது இடரில் ஏதும் இல்லையே, இறைவாக்கை ஏற்றுக்கொண்டால் இன்பம் பொங்கும் வாழ்விலே. யோபு ஐயா சாட்சியாக வாழ்கிறாரு நம்மிலே. ஆண்டவரின் சாட்சியாக வாழ்ந்து பாருங்க, ஆசீர்வாதம் அளவில்லாம வந்து சேருங்க. ஆண்டவரை குடும்பமாக ஆராதிச்சு பாருங்க, ஆனந்தமா ஆண்டவரை பாடி போற்றுங்க. ஆண்டவரை குடும்பமாக ஆராதிச்சு பாருங்க, ஆனந்தமா ஆண்டவரை பாடி போற்றுங்க. இறைவன் வழியில் நடக்கும் போது இடரில் ஏதும் இல்லையே, இறைவாக்கை ஏற்றுக்கொண்டால் இன்பம் பொங்கும் வாழ்விலே. யோபு ஐயா சாட்சியாக வாழ்கிறாரு நம்மிலே. அண்ணன் தம்பி தங்கை மக்கள் குடும்பமாகவே ஆண்டவரில் வழிந்திருப்போம் ஆனந்தமாக. ஆண்டவருக்கு பயந்து நடந்து அநியாயத்துக்கு விலகணும், அப்போது நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாவோம். ஆண்டவருக்கு பயந்து நடந்து அநியாயத்துக்கு விலகணும், அப்போது நாம் ஆண்டவரின் பிள்ளைகளாவோம். இறைவன் வழியில் நடக்கும் போது இடரல் ஏதும் இல்லையே, இறைவாக்கை ஏற்றுக்கொண்டால் இன்பம் பொங்கும் வாழ்விலே. யோபு ஐயா சாட்சியாக வாழ்கிறாரு நம்மிலே. இறைவன் வழியில் நடக்கும் போது இடரல் ஏதும் இல்லையே, இறைவாக்கை ஏற்றுக்கொண்டால் இன்பம் பொங்கும் வாழ்விலே. யோபு ஐயா சாட்சியாக வாழ்கிறாரு நம்மிலே. வாங்க நண்பர்களே, வாங்க, எல்லாரும் வாங்க. என்ன யோபு, சுகமா இருக்கிறீங்களா? ஆண்டவரோட கிருபையால எல்லாரும் நல்லா இருக்கோம். உம்முடைய மாளிகையில்
இன்று அதிகாலை நேரத்திலேயே விளக்கு வெளிச்சம் தெரிந்ததே, ஏதும் விசேஷமா? இன்னைக்கு அதிகாலையில சர்வாங்க தகன பலிகளை தேவனுக்கு செலுத்தினேன். என்னோட 7 மகன்களும் அவங்க வீட்டுல அவங்க சகோதரிகளுக்கு விருந்து செய்வாங்க. அப்போ ஒருவேளை என் மகனுங்க பாவம் செஞ்சு தேவனை தங்களோட இருதயத்துல தூஷிச்சிருப்பாங்களோன்னு நினைச்சு விருந்து செய்யற அவங்க நாள் முடிகிறப்போ அவங்கள கூப்பிட்டு பரிசுத்தப்படுத்தி அதிகாலையிலேயே நான் எந்திரிச்சு அவங்களோட எண்ணிக்கைக்கு தகுந்தபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துறது வழக்கம். யோபு, தேவன் மேல் நீர் கொண்ட பக்திக்கு தேவன் இன்னும் உமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாங்கள் சென்று வருகிறோம். சாத்தானே, நீ எங்கிருந்து வருகிறாய்? நானா? பூமி முழுக்க ஜாலியா சுத்திட்டு வர்றேன். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அட, எப்படி சரியா சொன்னீங்க? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஓ, அப்படியா? சும்மாவா அப்படி யோபு செய்யறா? அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிற காரணம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? நீரு அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கொடுத்து பாதுகாப்புக்கு சுத்தி கெட்டியா வேலி அடிச்சு கொடுத்திருக்கிறீர் இல்லையா? அதான் அவன் தொட்டதெல்லாம் பொண்ணாக்கிறீரு. அதனால அவனோட செல்வம் தேசத்துல பெருகி இருக்கு. அதனால உமக்கு பயந்து நடக்கிறான். ஆம், எனக்கு முன்பாக பயந்து உத்தமனாகவும் சன்மார்க்கனாகவும் நடந்து பொல்லாப்பை விட்டு விலகின யோபை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அவனில் ஒரு குற்றத்தையும் காணே. ஆனாலும் உம்மோட கைய நீட்டி அவனுக்கு உண்டான சொத்து சுகத்தை எல்லாம் பிடுங்கி அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கி பரும்பாக்கலாம். அவனு சாதாரண மனுஷன் தானே. அப்போ அவன் உம்ம மூஞ்சி நேரம் உம்ம தூஷிக்க மாட்டானோ? நிச்சயமா அதை நீரும் பார்க்கத்தான் போறீரு. என் தாசனாகிய யோபு நிச்சயம் அப்படி நடந்து கொள்ளவே மாட்டான். சாத்தானே, இதோ அவனுக்கு உண்டானவையெல்லாம் பறிக்கின்ற அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள், அவனை மாத்திரம் நீ ஒன்றும் செய்யாது. ஆஹா, இது போதும். யோபுவுக்கு உண்டான சொத்து சொகை எல்லாம் இனிமே என் கையில, இனிமே என் கையில. எவ்வளவு அருமையான சந்தர்ப்பம். இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிறேன். ஒரு கலக்கு கலக்குறேன். அவனே யோபு, இதோ வர்றேன், இந்த வந்துட்டேன்.
கோப்பாயி கோப்பாயி கஞ்சி காய்ச்சிட்டியாப்ல? இன்னைக்கு யோபு ஐயாவோட தென்னந்தோப்புல உரத்துக்காக ஆட்டுக்கடை இருத்தணும். நேரமாச்சு புள்ள. கஞ்சி எல்லாம் காய்ச்சியாச்சு. ஆனா எனக்கு தான் நேத்து ராத்திரியில இருந்து வகுரே சரியில்லையா. வகுறு சரியில்லையா? அப்படின்னா நீ இன்னைக்கு என் கூட வேலைக்கு வரலையா? வரல, வகுறு வலி தாங்கல. சரி சரி, நீ இஞ்சி சாறு குடிச்சு ஓய்வு எடுத்துக்க, எல்லாம் சரியா போகும். கோப்பாயி, அப்ப நான் வரட்டுமா? ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே, நமக்கு கண்ணாலான புதுசுல நெத்திலி கருவாடும் மொச்ச கொட்டையும் போட்டு கமகமன்னு உரப்பா ஒரு குழம்பு வச்சு கொடுத்திய கோப்பாயி. அந்த குழம்பு நீ மறுபடி வைக்கவே இல்லை. ஏயா, இங்க நான் ஒருத்தி பகுத்து மாலையில துடிச்சிட்டு இருக்கேன். உனக்கு நெத்திலி கருவாடும் மொச்ச கொட்டையும் போட்டு குழம்பு கேக்குதா? குழம்பு இப்ப நீ கிளம்பு. ஓட்ஸ் நாட்டு மக்களே, இன்று நியாயம் கேட்டு வந்திருக்கும் யக்ஷான் இப்போது தனது வழக்கை மக்கள் முன் கூறுவார். யக்ஷான், இங்க முன்னால வந்து உன் வழக்க எல்லாருக்கும் சொல்லுப்பா. மக்கள் எல்லாரும் கேட்கட்டும். ஐயா ஐயா ஐயா, என்னப்பா? என்ன? நான் என்ன சொல்றது, எப்படி சொல்றது ஐயா? என்ன சொல்லு. மோசம் போயிட்டாங்க ஐயா, மோசம் போயிட்டோம் ஐயா. வானத்திலிருந்து அக்கினி விழுந்து நம்ம எல்லா ஆட்டு மந்தையும் வேலைக்காரங்க எல்லாரையும் எரிச்சு போட்டுருச்சுங்கய்யா. நான் மட்டும்தாங்க ஐயா எப்படியோ தப்பி பொழைச்சு ஓடியாங்க. இதை உங்ககிட்ட சொல்ல வந்தேன். என் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். ஐயா ஐயா, சொல்லுப்பா. நாங்க எல்லாரும் வயல உழுதுகிட்டு இருந்தோம் ஐயா. அப்புறம் அப்புறம் பக்கத்துல கழுதைகள் எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன நடந்தது சொல்லுப்பா. திடீர்னு கொள்ளைக்காரங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போயிட்டாங்கய்யா. மத்த வேலையாளர்களும் நம்ம வேலையாட்கள் எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்கய்யா. நான் மட்டும்தான் ஐயா தப்பி ஓடி வந்திருக்கேன். கர்த்தாவே, என் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஐயோ, எல்லாம் போச்சியா, எல்லாம் போச்சியா. சொல்லுப்பா, நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்க சொல்லு. அதையும் கேட்டு ஜீரணிக்கிற சக்திய என் கர்த்தர் எனக்கு தரட்டும். சொல்லுப்பா. ஐயா, கல்தேர் நாட்டுக்காரங்க வந்து நம்ம ஒட்டகத்தை எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்கய்யா. வேலையாட்களையும் வெட்டி போட்டுட்டாங்க இல்லையா? ஆமாங்கய்யா, நீங்க பார்த்த மாதிரியே சொல்றீங்கய்யா. நீ மட்டும் தப்பிச்சு வந்து அதை எனக்கு சொல்ல வந்திருக்கிற, அதானே? ஆமையா, நான் சொல்ல வந்தத நீங்க நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்கய்யா. மனுஷன் வருத்தத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கான் இல்லையா? எல்லாத்தையும் அறிஞ்சவர் கர்த்தர். அந்த தேவனுக்கு எல்லாம் தெரியும்பா, எல்லாம் தெரியும். ஆண்டவரே, நடக்கிறது எல்லாம் உம்மாலன்னு நான் நல்லா அறிவேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறேன். ஐயா ஐயா, உங்க பிள்ளைங்க, உங்களோட பிள்ளைங்க எல்லாரும். என்னப்பா? என்ன ஐயா சொல்லுப்பா. குடும்பமும் அவங்க மூத்த அண்ணன் வீட்டுல விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ, பிள்ளைங்க விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு சொல்லுப்பா, சொல்லு. காட்டு பக்கத்துல இருந்து வந்த ஒரு புயல் காத்து மூத்தவர் வீட்டை இடிச்சு தள்ளிருச்சுங்கய்யா. அந்த வீடு அப்படியே கீழே விழுந்துருச்சு. உங்க பிள்ளைங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஆண்டவரே, ஒருத்தர் கூட பொழைக்கலையா. நான் வந்து கர்த்தாவே, கர்த்தாவே, ஐயா, நான் பாவி ஐயா. இந்த பாவியும் செத்து இருந்தா நல்லா இருக்குமே ஐயா. ஐயோ,
நிர்வாணியா என் தாயோட கர்ப்பத்துல இருந்து வந்தேன், நிர்வாணியாவே திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார். கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம், என் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், என் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். யோ கொஞ்சம் எந்திரியா, 2 நாளா எதுவுமே சாப்பிடாம இப்படி பட்னியா கிடக்கியே. இந்தா கிழங்கு பிறக்கிட்டு வந்தேன், கொஞ்சம் சாப்பிடியா? கோப்பாயி, ஊர்லயே பெரிய பணக்காரரா இருந்தா நம்ம யோபு ஐயாவோட வாழ்க்கைய விதி ஒரே நாள்ல எப்படி தலைகீழா புரட்டி போட்டுருச்சு பாத்தியா? என்ன பண்றதுயா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுயா. வயிறு நிறைய சோறும் கை நிறைய காசும் மனசு முழுக்க சந்தோஷமா இருந்தது. ஐயாவோட அத்தனை சொத்தும் பிள்ளைகளும் இப்படி ஒரே நாள்ல பறி கொடுத்துட்டு பரதேசியா நிக்கிறத பார்க்க மனசு கேட்கலையா, கேட்கல. எனக்கு நம்புள்ள ஐயாவை நினைச்சா அழுகையா வருது. ஆனாலும் இந்த பாழா போன வருஷம் வயிற்றுக்கு அது தெரியுதா? பசி வந்து வயிற்று புரட்டுது. சரி சரி, இந்த கிழங்க சாப்பிடு, பசி எத்து போகும். ஏன் கோப்பாயி, ஆடு மாடு மேய்க்கிறத தவிர நமக்கு வேற வேலை ஒன்னும் தெரியாது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆடு இல்ல மாடு இல்ல, எல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிருச்சு. இப்போ நாம பொழப்புக்கு என்ன செய்யறது கோப்பாயி, என்ன செய்யறது? யோ யோ, எனக்கு ஒரு யோசனை தோணுதியா. பேசாம பொம்மையா மாறிடுவோமா? பொம்மையா மாறுறதா? என்ன சொல்ற கோப்பாயி? ஆமாயா, நாம பேசலாம், ஆடலாம், பாடலாம், அப்புறம் கேட்கலாம், பார்க்கலாம். ஆனா பசி மட்டும் எடுக்காதியா. பொம்மையா மாறிடலாமா? மாறிடலாம், மாறிடலாம் கோப்பாயி, மாறிடலாம். ஐ, நான் பொம்மை ஆயிட்டேன். நானும் பொம்மை ஆயிட்டேன். கோப்பாயி, எனக்கு ஒரு சந்தேகம். நெத்திலி கருவாடும் மொச்சக்கொட்டை குழம்பு இனிமே சாப்பிட முடியாதா? உன் நாக்கு இருக்கே நாக்கு, ஏயா பசிக்கவே கூடாதுன்னு தானே இப்ப பொம்மையா மாறி இருக்கோம். ஓ அப்படியா? என்ன நொப்படியா? சாத்தானே, இப்போது நீ எங்கிருந்து வருகிறாய்? வழக்கம் போலத்தான் பூமியெல்லாம் ஜாலியா சுத்திட்டு வர்றேன். என் தாசனாகிய யோபின் மீது மறுபடியும் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் என்பதை புரிந்து கொண்டாயா? ஒரு காரணமும் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை தூண்டின போதிலும்
அவன் இன்னும் தன் உத்தமத்திலே எவ்வளவு உறுதியாய் நிற்கிறான் பார்த்தாயா? அவன் சொத்து சுகத்தை புடுங்க நீரு. மனுஷனுக்கு சொத்து சுகமா பெருசு. காசு பணம் போனாலும் பரவாயில்ல, அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம். உசுரும் உடம்பும் தான் பெருசுன்னு நினைக்கிறவன் தானே மனுஷன். அவனுக்கு அதான் உம்ம யோபுவுக்கு உடம்புல நோயை கொடுத்து பாரும், ஆரோக்கியத்தை கெடுத்து பாரும். அப்ப தெரியும் அவன் உம்ம மூஞ்சிக்கு நேரம் உம்ம திட்டானா இல்லையான்னு. சாத்தானே, மீண்டும் உனக்கு அதிகாரம் தருகிறேன். அவன் உடலில் எது வேண்டுமானாலும் செய்து கொள். அவன் உயிரை மாத்திரம் பறிக்காதே. அந்த அதிகாரம் உனக்கு இல்லை. ஆஹா, யோபே, இப்பவோ ஆரோக்கியம் என் கையில. இப்ப பார்க்கலாம் நீ யாருன்னு. உடம்பு முழுக்க உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பெருசு பெருசா பயங்கரமா பார்க்கவே அருவருப்பான பருக்கள் வர்ற மாதிரி பண்றேன். அதனால அடிப்பு ஒரு பக்கம், சொரிய சொரிய வடிகிற ரத்தம் மறுபக்கம். ஐயோ அடிக்குது. உனக்கு அடிப்பு நிக்கவே நிக்காதுடா மவனே. இப்போ நீ உன் கடவுளை திட்டாம இருந்துருவியோ? அதையும் பார்க்கத்தானே போறேன். இப்பவே பூமிக்கு போய் அந்த வேடிக்கைய, அந்த அழிப்பு வேடிக்கைய பார்க்கத்தானே போறேன். போக்கத்தான் போறேன். ஏன் கோப்பாயி, சொத்து பத்து பூரா போய் புள்ள குட்டி அத்தனை பேரையும் இழந்தாலும் கடவுளுக்கு எதிரா ஒரு வார்த்தை கூட நம்ம புண்ணியவான் யோபு ஐயா வாயிலேந்து வரல பாத்தியா? அவர் இல்ல விசுவாசி. அப்படி ஒரு விசுவாசிய இந்த கூட்டத்துல நாம பார்க்க முடியுமா? கோப்பாயி, நம்ம கல்யாணம் ஆன புதுசுல என்னது மறுபடியும் நெத்திரி கருவாடும் மொச்ச கொட்டையுமா? அத சொல்லல புள்ள. நம்ம கல்யாணம் ஆன புதுசுல கல்யாண பரிசா உங்க அம்மா அப்பா உனக்கு அரைக்கா பவுன்ல ஒரு மூக்குத்தி ஒண்ணு போட்டாங்க. நீ என்ன பண்ண? காணா போட்டுட்ட. வீட்டுல 2 நாள் தேடியும் கிடைக்கல. உடனே கடவுளை பார்த்து என்ன சொன்ன? கடவுளே, உனக்கு கண்ணு இருக்குதா, காது கேக்குதா, என்கிட்ட இருந்த ஒரே சொத்தையும் இப்படி பறிச்சிட்டியே அப்படின்னு கடவுளை எவ்வளவு தூஷணையா பேசின. ஒன்ன மாதிரிதான் நிறைய பேரு சின்ன கஷ்டத்தை கூட தாங்க முடியாம ஆசு சக்கடி புக்கடின்னு அலட்டிக்கிறாங்க. ஆனா யோபு ஐயாவோட விசுவாசம் பத்தியா அசைஞ்சு கொடுக்கல. கடவுளுக்கு ஸ்தோத்திரம், கடவுளுக்கு ஸ்தோத்திரம், இதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நல்ல வேளையா காணாம போன மூக்குத்தி திரும்ப கிடைச்சிச்சு, உன் கோபமும் தணிஞ்சிச்சு. இல்லாட்டி நீ கடவுளை வெட்டு ஒண்ணு துண்டு 2 ஆக்கியிருப்பல்ல. நாமெல்லாம் பலவீனமான மனுஷங்க தானே. விசுவாசம் அப்பப்ப காணாமத்தான் போகும், பொறவு வரும். விசுவாசம் என்ன உங்க அப்பன் வீட்டுல இருக்கிற பித்தளை அண்டாவை அடிக்கடி காணாம போக திரும்ப வர? உங்க அப்பனுக்கு தான் குடிக்கிறதுக்கு கையில காசு இல்லைன்னா பித்தளை அண்டாவை அடகு வச்சு குடிச்சிட்டு வந்துருவாரு. இப்ப எதுக்கு எங்க அப்பனை வம்புக்கு இழுக்கிற? உங்க அப்பா மட்டும் ரொம்ப ஒழுங்காக்கும். உங்க அப்பன் சரி சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். உன் வீட்டை பத்தி சொன்னா உனக்கு உடனே தூக்கம் வந்துருமே. ஆண்டவரே, உடம்பெல்லாம் வலிக்குது. அம்மா, கடவுளே, ஐயோ வலிக்குதே. கடவுளே, என்னது? உடம்பெல்லாம் பருவா இருக்கு. ஐயோ ஐயோ, என்னங்க இது? என்ன ஆச்சு இப்படி? ஐயோ, உடம்பெல்லாம் இந்த ஓட்டை வச்சு சொரிஞ்சாலும் ரத்தம் ரத்தம் தோலை கிழிச்சுக்கிட்டு வருது.
ஆண்டவரே ஆண்டவரே சொரிய சொரிய கட்டியா வருது. அரிப்பு நின்ன பாடலையே. ஐயோ பாவி மனுஷா, கர்த்தாவே ஆண்டவரே இது என்ன, இது என்னது? இருக்கிற வேதனை பத்தாதுங்களா, இது வேறயா? இன்னும் இந்த அரிப்பு நிக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே. அந்த ஓட்டை எடு, அந்த ஓட்டை எடு, எடு எடு. மறுபடியும் சுரண்டு பார்க்கறேன். ஐயோ நாத்தம் தாங்க முடியலையா? கர்த்தாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தேவனே. ஆண்டவரே 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 உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமா அந்த கடவுளை நம்பிட்டு இருக்கீரு? எதுக்கு எடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தானா? நீர் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கே அவர் தானேயா காரணம். அப்படிலாம் சொல்லாத, அப்படிலாம் சொல்லாத, அப்படியெல்லாம் சொல்லாத தேவனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சொத்து பூரா போச்சு, 10 பிள்ளைங்களும் போச்சு, வேற என்னையா இருக்கு போறதுக்கு? இவ்வளவுக்கும் காரணமான அந்த ஆண்டவரை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு நாண்டுகிட்டு செத்து தொலைமையா. போது, நிறுத்து நிறுத்து. சும்மா சும்மா பைத்திய மாதிரி பேசாத போ. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, அறியாம பேசுறாங்க ஆண்டவரே. ஏம்மா ஆண்டவர் கையால, நம்ம ஆண்டவர், நம்ம தேவன், அந்த கடவுள் கையால எவ்வளவு எவ்வளவு நன்மைகளை நாம அடைஞ்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ, அவ்வளவு நன்மைகள் அடைஞ்சப்போ சந்தோஷப்பட்ட நாம இந்த தீமையை மொத்தம் வேணான்னு சொன்னா என்ன நியாயம்? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ஏயா யோபையா நிலைமைய பாத்தியா? உடம்பு பூரா அழுகி கொட்டுது, ஒரே துர்நாத்தமா இருக்குது. எவ்வளவு அழகா லட்சணமா கம்பீரமா இருப்பாக, இப்ப ஒரு தெரியாம மாறி போயிட்டாரையா. கண் கொண்டு அவரை பார்க்க முடியலையா. ஆனா அப்பவும் அவரோட விசுவாசம் கொஞ்சம் கூட குறையவே இல்லையே. சொந்த மனைவியை இப்படி யோபு ஐயாவை கேவலமா திட்டிட்டு போறா பாத்தியா? இன்னைக்கும் சில குடும்பங்கள்ல இப்படிதானே நடக்குது. குடும்பத்துல ஒரு சின்ன இழப்பு வந்தா கூட கணவனோட விசுவாசத்தை கெடுக்கிற மாதிரி கொண்டாட்டிமாறு நடந்துக்கிறாங்கல்ல. ஆனா யோபு ஐயா விசுவாசத்தோட என்ன சொன்னார் பாத்தியா? கடவுள் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா அப்படின்னு சொன்னாரே. அவரோட விசுவாசத்தை நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது கோப்பாய். ஏயா அன்னைக்கு என்னமோ ஒரு 1/4 பவுன் மூக்குத்தி தொலைஞ்சு போனதுக்கே நான் கடவுளை தூஷணமா சொல்லிவிட்டேன்னு சொன்னியே, நீ மட்டும் என்ன ஒழுங்கா? ஒரு தடவை நீ சாப்பிட்ட மொச்சக்கொட்டை குழம்பு ஒத்துக்காம உடம்பு பூரா சொறி சரங்கு வந்து கஷ்டப்பட்டியே, நினைவு இருக்கா? அப்ப நீ என்ன பண்ணன? கடவுள்கிட்ட தோல் வியாதி சரியாகணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனா ஒரு வாரம் ஆகியும் சரியாகல. அதுக்காக ஒரு மந்திரிக்கிற ஆளுகிட்ட போனேன். அந்த ஆளு ஒரு தாயத்தை கொடுத்தான்னு சொல்லி 1 மாசம் தாயத்தை கையில கட்டிட்டு திரிஞ்சல்ல. அப்ப உன் விசுவாசம் எங்க போச்சு? உன்ன மாதிரி தானே நிறைய விசுவாசிங்க தாயத்து தகடு மந்திரிச்ச கயிறுன்னு அலைஞ்சிட்டு ஏமாறுறாங்க, நிறைய பணத்தையும் இழந்துடுறாங்க. உங்களுக்கெல்லாம் யோபையா ஒரு பாடம். என்னது கொரட்ட சத்தம் கேக்குது? யோ, உன்னை பத்தி ஏதாவது குறை சொன்னா உடனே தூங்க ஆரம்பிச்சிருவிய. என்ன நின்னுகிட்டே தூங்குறியா நீ? நல்ல ஆளுதான் போ.
அதோ தூரத்துல யோபு மாதிரி யாரோ உட்கார்ந்திருக்காங்களே. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். அது யோபு போலே இல்லையே. ஆமாயா, அது யோபே தான்யா. என்னையா ஒரு வாரத்துக்குள்ள இப்படி அடையாளமே தெரியாம போயிட்டாரே. 10 பிள்ளைகளையும் ஏகப்பட்ட வேலைக்காரங்களையும் ஒரே நாள்ல பறி கொடுத்துட்டு யோபுவும் அவர் மனைவியும் எப்படித்தான் தாங்கிக்கிட்டாங்களோ. இருந்தாலும் மனுஷனுக்கு இப்படிப்பட்ட சோதனை வரவே கூடாது. அதை நாம் எப்படி சொல்ல முடியும்? கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை இல்லையா? வாங்க, யோபு பக்கத்துல யாருமே இல்லாம தனிமையில இருக்காரு. நம்ம போய் அவர் பக்கத்துல உட்காருவோம். அது அவர் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. ஆண்டவரே, தேவனே, எனக்கு எல்லாமா இருக்கின்ற கர்த்தாவே, உமக்கு என்றும் நான் ஸ்தோத்திரம் செய்வேன் ஐயா. எனக்கு சே, யோபு, இப்படிப்பட்ட நிலைமை உமக்கு போய் வந்துருச்சே. ஓ தேவனே, கடவுளே, இவருக்கு இப்படி நடந்து போச்சு. ஆண்டவரே, நான் பிறந்த நாளும் உற்பத்தியான நாளும் மாசங்களோட கணக்குல வராம போகட்டும். சபிக்கப்படட்டும், சபிக்கப்படட்டும். நான் பிறக்காமலே இருந்திருந்த, வெளிச்சத்தை பார்க்காமலே இருந்திருப்பேனே. ஐயோ ஐயோ ஐயோ, நான் பயந்த காரியம் எனக்கு நடந்துருச்சு. நான் பயந்த காரியம் எனக்கு நடந்துருச்சு. கர்த்தாவே, கர்த்தாவே, சரி, நாங்க உம்மிடத்துல ஒண்ணு கேட்கலாமா? உங்களோட தேவ பக்தியும் உறுதியும் எங்கேயா போச்சு? நீர் தேவனை விட நீதிமானோ? யாரும் உமக்கு உத்தரவு கொடுக்க போறதில்ல. சர்வ வல்லமையுள்ள கடவுள் உமக்கு கொடுத்திருக்கிற தண்டனை இது. இத சாதாரணமா நினைச்சிடாதீங்க. மனிதர்களோட வார்த்தைகளால நொய்ய குத்தப்படுறேன். என் தோல் வெடிச்சு எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்குற நிலைமையில இருக்கடே. எல்லாரும் என்ன வெறுத்து ஒதுக்குற நிலைமையில இருக்கடே. சாவு எனக்கு எப்ப வருமோ? சாவு எனக்கு எப்ப வருமோ? ஐயா, ஐயா, ஆண்டவரே, நீரு மனுஷனை சோதிக்க அவன் ஏமாத்துறாங்க ஐயா, அவன் ஏமாத்துறான். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கங்க ஐயா, என்ன மன்னிச்சுக்கங்க. நான் உம்மால உண்டாக்கப்பட்டவன் ஐயா, உங்ககிட்டே என்ன ஒப்படைக்கிறேங்க ஐயா. அப்பா, தேவா, ஆண்டவரே, கர்த்தாவே, உங்ககிட்ட என்ன ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, உங்ககிட்ட என்ன ஒப்படைக்கிறேன். யோபு, நீர் முன்பே தேவனை தேடி விண்ணப்பம் செஞ்சிருந்தேன்னா இப்படிலாம் நடக்குமா? பொல்லாதவனுக்கு தேவன் உதவுவாரா? மாட்டார்ல. யோபு, இத ஓ மனசுல வச்சுக்கும் ஐயா. இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரண்டுத்தனமாக எண்ணப்படுகிறதே. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமாயிருக்கிறது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்குமே. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேனே. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேனே.
வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறாரே. ஆனாலும் ஆனாலும் அவர் என்னை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு, நீர் அறிவில்லாம பேசிக்கிட்டே போறீர். நீர் நீதிமானா இருந்தா அதனால கடவுளுக்கு என்ன லாபம்? கடவுள் எங்க நீர் கேட்கீர். கடவுள் வீணான பேச்செல்லாம் கேட்க மாட்டார்னு நமக்கு தெரியாதா? முதல்ல மனுஷன் கடவுளுக்கு பயப்படணும், அதை தெரிஞ்சுக்கிடும். நீங்க எல்லாம் காரியத்துக்கு உதவாத வைத்தியங்க. நீங்க பேசாம இருந்தாலே நல்லது. சர்வ வல்லமை பொருந்தன என் கர்த்தர் அந்த ஆண்டவர் என்ன கொன்னு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையோட இருப்பேன். ஆமா, என் தேவன் என்ன கொன்னு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையோட இருப்பேன். யோபு, நீர் பேசுற வார்த்தை ஒரு காசுக்கும் பெறாது. உம்ம பேச்ச உம்ம குற்றவாளின்னு காட்டுதே. துன்மார்கனின் முடிவு இதுதான் அப்படின்னு உம்மை பார்க்கிறவங்க எல்லாரும் நிச்சயம் சொல்லுவாங்க. நண்பர்களே, நான் எதுல தப்பு செஞ்சேன்னு எனக்கு சொல்லுங்க. நான் போலியான வாழ்க்கை வாழ்ந்தேனா? என் காலுங்க கெட்டது செய்ய போச்சா? என் வேலைக்காரங்களோட வழக்குல நான் என்னைக்காவது அநியாயம் பண்ணேனா? அலட்சியமா இருந்தேனா? ஏழைங்களை நான் ஏமாத்தினேனா? பணத்திமிர்ல என்ன நானே பெருமையா நினைச்சுக்கிட்டேனா? இல்ல திக்கற்றவனுக்கு விரோதமா நான் என்னைக்காவது ஏதாவது செஞ்சேனா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. இந்த கண்ணால இச்சையோட யாரையும் பார்க்க மாட்டேன்னு கடவுள்கிட்ட உடன்படிக்கை செஞ்சனா? ஒரு நிமிஷமாவது அதை மீறி இருக்கேனா? அப்படி நான் மயங்கி அடுத்தவன் வீட்டு வாசல எட்டி பார்த்திருந்தா, என் மனைவி இருக்கால, என் மனைவி அவன் மத்தவங்களுக்கு சொந்தமாகட்டும். என் மனைவி மத்தவங்களுக்கு சொந்தமாகட்டும். நம்ம யோபு ஐயா சொன்னதை கேட்டியா? அது என்னையா உடன்படிக்கைனா என்ன? அடியே கோப்பாயி, கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட சத்தியம் வாங்குறாங்கல்ல, என்னன்னு? மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் பிறர் முகம் பார்க்காம உனக்கே நான் புருஷனா இருப்பேன், உனக்கே நான் மனைவியா இருப்பேன்னு சத்தியம் வாங்குறாங்கல்ல, அதுதான் உடன்படிக்கை. அப்படியா? யோபு ஐயா சொல்ற மாதிரி நம்ம கண்ணு தான் நம்ம உடம்புக்கு விளக்கு. கண்ணு பரிசுத்தமா இருந்தா மனசும் சுத்தமா இருக்கும். யோ கோப்பா, உன்னால யோபு ஐயா மாதிரி சொல்ல முடியுமா? உன் கண்ணு எப்படி இருக்கு? சுத்தமா இருக்கா? என் கண்ணு என் கண்ணு சொல்லு, உன் கண்ணு எப்படி இருக்கு சொல்லியா? தூக்க கலக்கமா இருக்கு. அதானே, தூக்கம் வந்துருமே. ஐயோ யோபு, கொஞ்சம் பொறும். நான் இன்னும் பேசி முடிக்கல. சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு, கேளும். நீங்க எல்லாரும் எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வந்த மாதிரி தெரியல. என் மனச ஏற்கனவே புண்பட்டு போய் கிடக்கிற என் மனச மேலும் மேலும் புண்படுத்துறதுக்காக வந்த மாதிரி தான் இருக்கு. நீங்கள அப்படி பேசுறீங்க பாரு, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேவனே, ஐயா, அப்பா, ஆண்டவரே, என் சிநேகிதருக்கு என்ன பரிகாசம் செய்யறாங்களே, நீர் வந்து சாட்சி சொல்ல மாட்டீரா? உமக்கு தெரியாதா ஐயா? உண்மையே ஞானின்னு சொல்லிட்டு இருக்கீர்ல, கடவுள் அதை ஒரு நாளும் மதிக்கவும் மாட்டார், மன்னிக்கவும் மாட்டார். நிறுத்து
நிறுத்துவோம் பேச்ச. என்னை விட்டு யார் போனாலும் பரவாயில்ல. என் தேவனை நான் நம்புறேன், என் கடவுளை நான் நம்புறேன். என் மீட்பர் உயிரோட இருக்காரு. ஆமா, என் மீட்பர் உயிரோட இருக்காரு. கடைசி நாள்ல பூமி மேல அவர் நிப்பாரு, என் கடவுள் நிப்பாரு. அது எனக்கு தெரியும், அது எனக்கு நல்லா தெரியும். அப்ப நானே பார்ப்பேன், மத்தவங்க கண்ணால இல்ல, என் சொந்த கண்ணால பார்ப்பேன். என் ஆண்டவரை பார்ப்பேன், என் தேவனை பார்ப்பேன், என் கர்த்தரை நான் பார்ப்பேன். நிச்சயம் பார்ப்பேன், நிச்சயம் நான் பார்ப்பேன். அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போதும் புருஷனைப் போல் இடைக்கட்டிக்கொள். நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பாள்களையும் கதவுகளையும் போட்டு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? உறைந்த மழையின் பண்டகசாலைக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல் மழை இருக்கிற பண்டகசால்களை பார்த்தாயோ? ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். வெள்ளத்துக்கு நீர்க்கால்களையும் இடிமுழக்கங்களோடு வரும் மின்னலுக்கு வழிகளையும் பகுத்தவர் யார்? மழைக்கு ஒரு தகப்பன் உண்டோ? பனித்துளிகளை ஜனிப்பித்தவர் யார்? உறைந்த தண்ணீர் யாருடைய வயிற்றிலிருந்து புறப்படுகிறது? ஆகாயத்தினுடைய உறைந்த பனியை பெற்றவர் யார்? ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாய் உறைந்திருக்கிறதே. அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ? அல்லது மிருக ஸ்ரீஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதனதன் காலத்திலே வரப்பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழி நடத்துவாயோ? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ? நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ?
அந்த கரணங்களில் ஞானத்தை வைத்தவர் யார்? உள்ளத்தில் புத்தியை கொடுத்தவர் யார்? ஞானத்தினாலே குடிமாசிகளை எண்ணுபவர் யார்? தூளானது ஏக பாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளவும் ஆகாய துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? நீ சிங்கத்துக்கு இரையை வேட்டையாடி சிங்க குட்டிகள் தாங்கள் தங்கும் இடங்களிலே கிடந்து கெபியிலே பதிவிருக்கிற போது அவைகளின் ஆசையை திருப்தியாக்குவாயோ? காக்கை குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? வரையாடுகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ? அவைகள் சினைப்பட்டிருந்து வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈனும் காலத்தை அறிவாயோ? காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரியவிட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் உவர்நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ? படைச்சால்களை உழ நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ? அது உனக்கு இசைந்து பரம்படிக்குமோ? அது அதிக பலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ? குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ? அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயோ? ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ? அதனுடைய நாசியின் செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது. இப்பொழுதும் பிகேமோத்தை நீ கவனித்துப் பார். உன்னை உண்டாக்கினது போல அதையும் உண்டாக்கினேன். அது மாட்டைப் போல் புல்லை தின்னும். இதோ அதனுடைய பலன் அதன் இடுப்பிலும் அதன் வீரியம் அதன் வயிற்றின் நரம்புகளிலும் இருக்கிறது. அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. லிவியாதானை தூண்டிலினால் பிடிக்கக்கூடுமோ? அதன் நாக்கை நீ விடுகிற கயிற்றினால் பிடிக்கக்கூடுமோ? அதன் மூக்கை நார்கயிறு போட்டு கட்டக்கூடுமோ? இதோ அதை பிடிக்கலாம் என்று நம்பினவன் மோசம் போய் அதை பார்த்தவுடனே விழுவான் அல்லவோ? அதை எழுப்பத்தக்க தைரியவான் இல்லாதிருக்க எனக்கு முன்பாக நிற்பவன் யார்? 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 ஆண்டவரே, ஆண்டவரே, நான் நீசன் ஐயா, நான் நீசன். நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே, என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். நான் இரண்டொரு தரம் பேசினேன், இனி நான் பதில் சொல்லாமலும் பேசாமலும் இருக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, தேவனே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் ஆண்டவரே. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது தேவனே. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் கர்த்தாவே, மனஸ்தாபப்படுகிறேன். உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்களும் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான்.
நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கோப்பாயி, ஒரு சந்தோஷமான விஷயம். யோபு ஐயா மறுபடியும் முன்ன மாதிரி ஆயிட்டாரு. நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். முன்ன அவருக்கு இருந்த சொத்தை விட இப்ப 2 மடங்கா ஆண்டவர் திருப்பி கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட இப்போ 14,000 ஆடுக, 6,000 ஒட்டகங்க, 1000 ஏறு மாடுக, அப்புறம் 1000 கழுதைக. அவருக்கு வந்த சோதனை எல்லாம் இப்ப போயிருச்சுல. அதுக்கு காரணம் ஆண்டவர் மேல அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு கிடைச்ச பரிசு தான் இதெல்லாம். இன்னொன்னு தெரியுமா கோப்பாயி, மறுபடியும் நம்ம யோபு ஐயாவுக்கு 7 மகனுங்க 3 மகளுங்க பிறந்துட்டாங்க. நம்ம தேசத்திலேயே அந்த பொண்ணுங்க மாதிரி அழகு வேற யாருமே இல்ல தெரியுமா? யோபு ஐயாவை திரும்பவும் பழைய மாதிரி பார்க்க இப்ப ரொம்ப மனசுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கும்போது உன் கையால நெத்திலி கருவாடு மொச்சக்கொட்டையும் போட்டு. அங்க பாத்தியா, நம்ம யோபு ஐயா அவங்க பிள்ளை குட்டிகளோட ஆடி பாடி சந்தோஷமா இருக்காக. ஆட ஆமா. கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் நீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் நீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர்.
நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர், பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும்.